கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெட விரும்புகிறார். நம்மோடு கூட அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய் வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவையின் அன்பு என்ற தலைப்பின் கீழே கர்த்தர் கொடுக்கிற சிலுவையின் அன்பின் மூலமாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த நாளின் சிலுவையின் அன்பு எனக்காக செய்தது என்னவென்றால், எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்த சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஆமாம், அவரோடு கூட எல்லாவற்றையும் எனக்கு அவர் அருளாதிருக்கிறது எப்படி? அப்படின்னா கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும்படியாய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தேன். அல்லேலூயா. நீங்கள் நானும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த நாளின் ஆலோசனை எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்த சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஆமாம், இதில் இந்த வசனத்தில் இந்த ஆலோசனை மூலமாய் எனக்காக என்னென்னலாம் கொடுத்தார் சில காரியங்களை நாம் தியானித்து கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் பாராட்டின கிருபைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லி நாம் முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்தார்னு சொன்னார்ல, அவர் முதல்ல கொடுத்தது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாக இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எதை பெற்றுக்கொண்டா நிரந்தரமாக நம்ம கூட இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆமென். பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை உங்களுக்காக எனக்காக அவர் அருளினார். கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கேம் வைக்கணும்னு வச்சுக்கிங்களேன். எத்தனை பேருக்கு கேரம் போர்டு தெரியும்? கேரம் போர்டில் பிஸ்னஸ்னு ஒரு கேம் இருக்குது. நிறைய கேமில் பிஸ்னஸ் ஒரு கேம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் கேம்னால் என்னென்னா, ஒரு குழி 4 குழி இருக்குன்னா 4 குழிக்கு ஒரு ரேட் இருக்கும். கை ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுற அந்த கட்டத்துக்கு ஒரு ரேட் இருக்கும். ஆரோவுக்கு ஒரு ரேட் இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த ரவுண்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஆமென். இப்போ அந்த குழி 1 40, ஏரோ 25, டேபிள் 50, முன்னாடி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, காயின்லாம் கொண்டு போய் வைப்பாங்கல்ல, அது 100. அப்படின்னா எல்லாரும் குழியை வாங்குவாங்க, ஏரோ வாங்குவாங்க. ஒன்றையும் வாங்காமல் சேர்த்து வச்சுக்கிட்டே வரான் பார்த்தீங்களா, நடுவில் இருக்க ரவுண்டை வாங்கிடுவான் 100. அதை வாங்கியாச்சுன்னா இவன் எதை வாங்கினாலும் அதில் தான் வைக்கணும். அதில் வைக்கும்போது எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிடுவான். எவன் எதை வாங்கியிருந்தாலும் இதை வாங்குறேன்னு சொல்லி 40 என்ன செய்யணும், உள்ள கட்டும்போது அந்த 40 ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டில் தொட்டு இருக்கிற எல்லாம் இவனோடது. அப்போ எவன் எத்தனை வாங்கியிருந்தாலும் எல்லாம் இங்கே தான் வைக்கணும், உள்ளே வைக்கணும். உள்ளே வைக்கும்போது அது அவனுக்கு. இப்போ எது முக்கியமோ, எது இருக்கிறதுலையே பெருசு, அதை வாங்கிட்டா இந்த கேரம் போர்டே வாங்கினதுக்கு சமம் அப்படின்னு இருக்கோ, அதை ஒன்று வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி தானே? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை நீங்கள் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கேரம் போர்டே வாங்கினதுக்கு சமம். அல்லேலூயா. இந்த உலகத்தையே வாங்கினதுக்கு ஆமென். அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதிப்பார். ஆமென். இதுவே வழி, இதில் நடவுங்கன்னு அவர் சொல்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவரை யாரை, சத்திய ஆவியானவரை உங்களுக்குள்ள என்ன செஞ்சுருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். அவரை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறேன், உங்க கூட தங்கி இருக்கும்படியாய் நான் அனுப்பியிருக்கிறேன். அவர் உங்க கூட இருப்பாரானா சகலமும் உங்களுக்குள்ள இருக்கிறதா சமம்.
அல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதா அர்த்தம். ஆமென். ஆனால் சுயத்தின் மேலே சாயக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கிரிட்டிக்கலான வாழ்க்கை அந்த நேரத்தில் தான் வரும். மதில் மேல் போனேன், ஆவியானவர் சொல்கிறதா என் சுயம் சொல்கிறதா, ஆவியானவர் நடத்துகிற வழியா எனக்கு பிடிச்ச வழியா, ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையா எனக்கு பிடிச்ச வார்த்தையா, ஆவியானவர் கொடுக்குற காரியங்களா இல்லை எனக்கு இஷ்டமான காரியம், நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்பது என்னுடைய கரங்களில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இங்கே ஆவியானவர் சொல்கிறார், ஆவியானவர் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம், பெற்றுக்கொள்ளும்படியா என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் பெற்றுக்கொண்டாலே நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதுக்கு சமம். ஆமென். இப்போ ஆவியானவரை வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு. துக்கப்படுத்தாதுன்னா என்னது, உங்கள் விருப்பத்தின்படி செய்யும் பொழுதெல்லாம் ஆவியானவர் என்ன செய்கிறார், நீங்கள் சரியான பாதையில் நடக்காத போதெல்லாம் ஆவியானவர் என்ன செய்கிறார், துக்கப்படுறார். பெற்றுக்கொண்ட வரங்களில் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார். ஆமாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எனக்கு சிலுவை பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆவியானவருடைய கிரியை அசைவாடுதல் என்னோடு கூட இருக்கும்படியாய் அவர் கொடுத்தது. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சும்மா ஏதோ சாதாரணமாக என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ள. அவர் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார், வந்து தங்க மாட்டார். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிப்பு அடைஞ்சி ஆண்டவர் சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு, இன்னும் எத்தனையோ பேர் ஆவியானவர் வாஞ்சித்து என்ன செஞ்சிட்ருக்குறாங்க. அல்லேலூயா. இன்னும் பற்பல பாஷைகளை பேசணும், ஆண்டவரே என்னை நிரப்புங்க நிரப்புங்கன்னு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, வாஞ்சையாக கேட்குற இருதயத்தில் தான் என்ன செய்கிறார், வருவார். ஆண்டவரே வந்தால் வாரோம், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன், ஏதாச்சும் செய்யும் இப்படின்னு உட்காந்துன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து கல்லை கொண்டே ஏறி ஒரு ஓடிடு, அப்படியே ஓடிடு. ஆமென். பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்காது. எப்படி எனக்கு அப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ரோட்டில் ஒருத்தர், ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு, ரோட்டில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, போகிறாரு, அவர் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நிரப்புறாரு. ஆமென். சாது சுந்தர் ஐயா, நம்ம ஐயா இல்லை, இவர் இந்த சுந்தர் சிங் ஐயா, அவர் நடந்து போகும்போது, வயல் வரப்பு நடந்து போகும்போது வயலில் இருக்கிறவங்களாம் முட்டி போட்டு அழுதானா, நான் பாவி நான் பாவி நான் பாவி, குற்ற உணர்வு அடைந்து கண்ணீர் விட்டு அழுது பாவ அறிக்கை செய்கிறாங்களாம். கவனிங்க, அவர் ஆண்டவரை குறித்து அறியாத மனுஷன், ஆனால் என்ன செய்கிறான், ஆவியானவர் அவனை நிரப்புறார். முதல்ல அசுசா ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் ஃபாரினில் ஆவியானவர் பொழியப்படார். ரிவைவல் அங்கே தான் ஆரம்பிச்சது. எழுப்புதல் எங்கே ஆரம்பிச்சது, அந்த அசுசா ஸ்ட்ரீட் ஒரு ஸ்ட்ரீட், ஒரு தெரு, அந்த தெருவில் இருந்த ஒரு சபையில் தான் என்ன செய்தது. ஆமாம், கிட்டத்தட்ட சில மாதங்கள் என்ன செய்ததான் எழுப்புதல். அந்த தெருவை எட்டி பார்க்குறவங்களாம் அழுவானோ. எப்படி, அந்த தெருவழியே நடந்து போகிறவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. அவன் நேராக சர்ச்சுக்குள்ளே தான் போவான். அவன் எந்த காரியத்துக்கு வேணால் போட்டோம், ஆனால் எங்கே தான் போவான், சர்ச்சுக்குள்ளே தான் போவான். அங்கே போகிறவங்க எல்லாரும் அதில் எழும்பினவங்க தான், அந்த அசுசா ஸ்ட்ரீட்டில் ரட்சிக்கப்பட்டு எழும்பினவங்க தான் நீங்களும் நானும் கேள்விப்படுற பெரிய பெரிய குருசேட்லாம் நடத்தின தெய்வ மனிதர்கள். பெரிய பெரிய குருசேட்லாம் நடத்தினாங்க இல்லையா. பென்னிகின் இருக்கார்ல, அவர்லாம் அவருடைய சந்ததியெல்லாம் அங்கே தான் என்ன செய்யுது, அதில் தான் வருது. பாருங்கள், இவங்க எல்லாரும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தாகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஆண்டவர் நிரப்புறார். தாகம் இல்லாதவங்களை என்ன செய்ய மாட்டார், ஜென்ரல் காட் கூப்பிட்டா என்ன செய்வார். அல்லேலூயா. அழையா விருந்தாதையா. அல்லேலூயா. சிலரை தெரிந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பவுல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை, ஒளி சந்திக்குது, ஆண்டவர் தேடி போய் சந்திக்கிறார். தெரிந்து கொண்டார்னு வச்சுக்கிங்களேன். நம்ம கவனிங்க, ஆண்டவர் தேடி வந்தார்னா அடி ரொம்ப வாங்கணும்னு அர்த்தம். நம்மளா போயிட்டோம்னா ஆமாம், நிம்மதியாக கொஞ்சம் அரி ஸ்மூத்தாக போயிடும். பாருங்கள், பவுல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் வாஸ்து பார்த்தா கலங்குது. 3 தரம் மிலாரினால் அடிபட்டேன். மிலார்னா என்ன தெரியுமா, எங்கள் வாத்தியார் அந்த எண்ணெய் தடவி ஒரு கம்பு வச்சுருப்பார், மில்லாறு வளைஞ்சு வந்து அடிச்சு நிற்கும். அதில் அடித்தோம்னா கண்டு கண்டா உடம்பு வீங்கிரும்.
அது ஒரு விதமான கொம்பு, அதுக்குன்னே செஞ்சு எங்களுக்குன்னே வச்சுருப்பார் அவர். பிடி வாத்தியார்லாம் அதுக்குன்னே ஒரு ரப்பர் கம்பை வாங்கி வச்சுருந்தார். மிலாறு அப்படின்னா அது ஒரு விதமான கொடிய ஆயுதம். எப்படி நம்ம போலீஸ்கில் மாட்டினா தீவிரவாதிகளுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த நாட்களில் தண்டனைனாலே கொடியது தான். அந்த நாட்கள் என்னது ரொம்ப கொடிய தண்டனை தெரியுமா? எவனாவது ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னா செத்த பணத்தை அவனுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருவாங்களாம், அது கூட பரவாயில்ல, நெத்திக்கு நெத்தி வச்சு கட்டுவாங்களாம். கட்டி கொண்டு போய் வனாந்திரத்தில் விட்டு வந்துடுவாங்களாம். அதை விட ஒரு அருவருப்பான ஒரு சாவு என்ன செய்யாது. அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி தண்டனை இருக்க போய் தான் எல்லாம் கப்பு சிப்புன்னு இருந்தாங்க. இப்போ செய்தியை பார்த்தா ஒரே நாளில் 8 இடங்களில் செயின் பறிப்பு அப்படின்னு செய்தி வருது. அப்புறம் என்னென்னமோ வருது. தண்டனை என்ன செய்யலை, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் என்ன செய்யுது, ஆட்டுக்கு பெருகுது. என்ன செய்வான், மிஞ்சி போனால் என்ன செய்வீங்க, 3 நாள் 4 நாள் ஜாமீனில் என்ன செஞ்சிருவேன் வெளியே. ஒருத்தர் சொன்னாராம், 8 கொலை பண்ணாலும் 7 வருஷம்தான், 1 கொலை பண்ணாலும். எப்படி நம்ம நாட்கள் ஏதோ படித்து வச்சுருக்காங்க பாருங்க, எப்படிலாம் தேசம் போயிட்டு இருக்குப்பா. கவனிங்க, அந்த நாட்களில் ரொம்ப கொடூரமான காரியங்கள் இருந்தது. அப்போ பவுல் சொல்கிறாரு, இவ்வளவு வேதனைகளை அடி உத பாடு துன்பம், சொந்த ஜனங்களால் அந்நிய ஜனங்களால், சொந்த கிராமத்தினால அந்நிய கிராமத்தினால, இத்தனை கிராமத்தினாலும் மோசம் போக்கப்பட்டேன். இவ்வளவு வேதனைகள் என்ன செஞ்சேன், தேடி வந்தால் இவ்வளவையும் சந்திக்கணும். நம்மளே போனோம்னா அல்லேலூயா, ஆமாம், அழகாக ஆண்டவர் என்ன செய்வார், வந்துட்டியா வா அப்படின்னு உள்ள செய்வார். மோதிரம், ட்ரெஸ்ஸு, அப்படியே போனால் மாடு அடித்து விருந்து போட்டு அழகாக உள்ளே கூப்பிட்டு போயிடுவார். அவராக தேடி வந்தார்னா கம்பெடுத்து தான் வரணும். பீலையாமுக்கு வந்தார் பார்த்தீங்களா, கழுதையை பேச வச்சு அப்புறம் என்ன செய்கிறார், அல்லேலூயா, உருவின பட்டயத்தை பொறுக்கி நிற்கிறாராம் தூதன். அவர் கண்ணுக்கு தெரில, கழுதை கண்ணுக்கு என்ன செய்யுது, ஆமென், கழுதை கண்ணுக்கு தெரியுது. கழுதை முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்க்குது. அப்புறம் கழுதை ஆண்டவர் வாயை திறந்துட்டார். ஏய் கழுதை அங்கே பாடுறா, யார் நிற்கிறா, யாரை சொல்லுது, கழுதை தீர்க்கதரிசியை பார்த்து திட்டுது, உமக்கு நான் என்னைக்காவது துரோகம் பண்ணினது உண்டா, நீ ஏறின போது ஒரு நாளாவது உமக்கு நான் துரோகம் பண்ணின நாட்கள் இருக்கிறதா. கழுதை பேசுது, என்னை கொண்ட நாட்கள் முதற்கொண்டு உமக்கு உண்மை உத்தமமாக என்ன செய்கிறேன், உழைக்கிறேன். இந்த நாளில் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க கூடாதா எஜமா. அது அவ்வளோ ரீசெண்டாக கேட்குது. நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன், கழுதை, நான் கழுதை தான், கழுதை அங்கே பாரு, கழுதை போனீங்கன்னா தலை துண்டாக போயிடாத, அதுக்கு தான் இவ்வளோ பாடு. நீ எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு உன் உயிரை காப்பாற்று தான் உன்னை என்ன செய்கிறேன் அப்படின்னு கழுதை வாயை திறந்து என்ன செய்தான். சில நேரங்களில் கழுதை வாயை திறந்து, ஆமென், யாராவது நீங்கள் அற்பமாக என்ற ஆட்கள் உங்களை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. ஆமென், நீ சொல்லி எனக்கு என்ன ஆகப்போகுது, நீ சொல்லி நடக்குமா அப்படின்னு என்ன செய்யாதீங்க, நான் சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை அது கழுதையாக கூட இருக்கலாம். அந்த கழுதை, நான் ஒருவேளை கழுதை வேலை பார்க்குறதுனால அந்த கழுதையை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசலாம். ஆமென், சிலுவையில் சிந்தின ரத்தம் கழுதையை கூட பேச வைக்கும். உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்மளை எப்படியாவது மீட்கணுன்றதுக்காக நேர்வழிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு காக்காவை கழுதை என்ன செய்கிற ஆண்டவர் அல்லேலூயா அனுப்பும்போது என்ன செஞ்சிடணும், கழுதை நினைக்கக்கூடாது, அதுதான் இப்போ கடவுள் அனுப்பிச்ச தூதுவன். ஆமாம், அது சொல்லி தான் இப்போ என் உயிர். அது மட்டும் கீழே விழுந்து அது அவனை செவத்தோடு வச்சு நைக்காமல் இருந்துருச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஆள் அன்னைக்கே அவர் என்ன செஞ்சிருப்பார். ஆண்டவர் எவ்வளவு அழகாக அந்த காரியங்கள்லாம் நமக்கு எழுதி கொடுத்துட பாருங்களேன். சிங்கம், மனுஷன், கழுதை. மனுஷன் செத்துட்டான், சிங்கம் நிற்கிது, கழுதையும் நிற்கிது. போகாத, எங்கேயும் சாப்பிடாத, நான் உனக்கு சொல்லாத, இது என்ன செய்யாத, செய்யாதன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் செஞ்சிட்டான். ஆனால் ஏமாத்தினவன் யார், இன்னொரு தீர்க்கதரிசி தான். ஆனால் கழுதையும் சிங்கமும் என்ன செய்யுது, உயிரோடு இருக்குது. யார் இல்லை, ஆக்சுவலாக யார் இருக்கக்கூடாது, கழுதை இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் சிங்கத்துக்கு ஏற. ஆனால் யார் இருக்குது,
கழுதை இருக்குது, மனுஷனை கழுதைக்கு மரம் ஏறு தெரியுமா? தெரியாது. மனுஷனுக்கு மரம் ஏறி தெரியுமா? பயத்தில் அவன் எதில் வேணால் ஏறுவான். ஏறி தப்பிச்சிருக்க முடியும். ஆனால் அங்கே ஆண்டவர் கழுதைக்கு கொடுத்த கனத்தை கூட அந்த மனுஷனுக்கு என்ன செய்யலை. ஏன்னா அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொன்னதை விட்டு தூர போயிட்டான். ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு சொல்லாத என்ன செய்கிறான்? இப்போ அவன் சப்ஜெக்டுக்கு வரேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததை, சொன்னதை, போதிக்கிறத, கேட்கிறத நம்ம செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமானா ஆண்டவர் நம்மை கார்பெட் போட்டு வரவேற்று நடத்துவார். அல்லேலூயா. கார்பெட்னா புரியுதா? சிவப்பு கம்பளம் விரித்து நீங்கள் நான் வரவேற்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அறிந்ததே கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கவனிங்க, தேவனுடைய மகிமைக்கென்று என்ன செய்யணுமா? அல்லேலூயா. ஆமாம். இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு சிலுவை மூலமாக என்ன செஞ்சிட்டார்? பெற்று கொடுத்துட்டார். இப்போ பதிலுக்கு நான் ஒன்று செய்யணும். என்னன்னா, நான் எதை செஞ்சாலும் அவருக்கு மகிமை உண்டாக செய்யணும். ஆமென். உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் உங்கள் ஆபத்தில், உங்கள் கஷ்டத்தில், நெருக்கத்தில் ஒருத்தன் உதவி செஞ்சான்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அவனை ஆயுசு நாட்கள் மறக்க மாட்டேன்னு என்ன செய்வீங்க? அவனை பார்த்து சொல்லுவீங்க, அப்பா என் வாழ்நாள் முழுசும் ஒன்று மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய நெருக்கத்தில், கஷ்டத்தில் என்ன செஞ்சுருக்கிற? எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிற, உன்னை மறக்கவே. ஆமென். உனக்கு எப்போ கைமாறு செய்தாலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், என்ன செய்வேன்? நம்ம கண்டிப்பாக உனக்கு ரிட்டன் செய்வேன் அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம அப்படி ஆச்சா பூச்சான்னு அடித்து விடுவோம். அங்கே அடித்து விட்டுட்டு மறந்துடலாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ஜீவனுக்காக என்னுடைய ஜீவனை என்ன செஞ்சுருக்கிறேன்? கொடுத்துருக்கிறேன். அதற்காக என்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு, என்னுடைய எல்லா மகிமையும் மேன்மையும் விட்டு துறந்து எங்கே சாதாரண மனுஷனாக வந்து என்ன செஞ்சேன்? எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். காரணம், நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? மேலோங்கி வளர வேண்டும் என்பதற்காக. இப்போ நம்ம அதற்கு நன்றி கடனாக ஒன்று செய்யணும். ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்தீங்களே, நானும் உங்கள் பிள்ளையா உமக்காக என்ன செய்தாலும் நான் மகிமைக்காக செய்வேன். அல்லேலூயா. அங்கே சொல்ல, புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் என்ன செய்யுங்க? தேவ நாம மகிமைக்கனே செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. குடித்தாலும் சொன்னது, தண்ணி குடித்தாலும், அதுவும் பச்சை தண்ணி. எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாரு. சாதாரண நம்ம அனுதினமும் குடிக்கிற பச்சை தண்ணியும் பச்சை கலரில் இருக்காது, கலர் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா வீடியோ உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதுனால அதை பார்க்குறவங்க, ஆண்டோரை அறியாதவங்க ஒரு வேளை என்ன தண்ணி அப்படின்ட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு. அதனால் அதையும் என்ன வேண்டியதாக இருக்குது? சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன குடித்தாலும் அப்படின்னா தண்ணி, ஜூஸ். ஐயோ, ஆமாம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமைக்காக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமைக்காக வந்துட்டாலே அங்கே அது அடிபட்டுரும். ஆமாம். சாராயம் குடிக்கும்போது கர்த்தருக்கு மகிமையாக கொடுக்க முடியுமா? அங்கேருந்தே ஆண்டில் ஒரு தேங்காய் விழும். உனக்கு என்னைக்கு மகிமை, கோ ஹேட் அப்படின்றார் ஆண்டவர். சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும், என் வாழ்க்கையில் நான் எதை நடத்தினாலும், நான் எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுமா? இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன செய்யணும்? யோசிக்கணும். தேவ பிள்ளைகள் இதை யோசிக்கணும். ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்தவர், ரட்சித்தவர், உங்களுக்காக எனக்காக ஜீவனையே என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனுடைய கனம், அதனுடைய நீங்கள் எதை செய்தாலும் அங்கே தான் என்ன செய்து போய் அது நிற்கிது. உனக்காக இவ்வளவு செய்தேனே, எனக்காக என்ன செய்ய மாட்டேன்? என்ன ஆண்டவர் வியாகுலத்தோடு 3 பேரை கூப்பிட்டு போகிறார், என் கூட ஜெபிக்க வாங்கப்பா. நம்ம ஆட்கள் அங்கே ஜெபிக்க போனால் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. நம்மளுடைய வரம் அது. நம்ம அதற்காகவே வரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஜெபம்னு சர்ச்சைக்கு வந்தாச்சுன்னா, பா
வரும் பாருங்க ஒரு தூக்கம். கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு வீட்டில் அளிக்க மாட்டார். இது கர்த்தர் அளிக்கிற தூக்கம் அல்ல. கர்த்தர் தன் பிரியமானவனுக்கு வீட்டிலே இரவிலே தூக்கம் கொடுக்கிறார். படுத்த உடனே தூங்குற தூக்கம் எங்கே வரும்? ஆண்டவர் பிரியமானவனுக்கு அங்கே வீட்டில் வரும். சர்ச்சுக்கு வந்து தூங்குறீங்களா? பிசாசு கொடுக்குற தூக்கம். அல்லேலூயா. வீட்டில் வந்து தூக்கம் வரல பாஸ்டர், அதுக்காக தான் என்ன செய்கிறேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கலை பாஸ்டர், இங்கே வந்தால் தான் இது கொஞ்சம் தூங்குறேன், கொஞ்சம் தூங்கிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. பர்மிஷன் கேட்டலாம் தூங்குற ஆட்கள். ஆமாம், எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா கடைசியில் வரும், ஐயா அந்த ஓரத்தில் மட்டும் இடம் கொடுத்துறியா, ஏஞ்சிண்டி வந்துடுறியா, நான் உட்காந்துக்கிறேன். ஏம்மா அங்கே உட்காந்தாதான் நல்லா தூக்கம் வருது, நல்ல சாயமானம் இருக்குது, நல்லா என்ன செய்கிறேன், தூங்குறேன்யா குடியா அறிந்து. அந்த ஐயா அந்த அண்ணன், ஏம்மா சபைக்கு தூங்க தான் வருகிறீர்களா? ஏன் கேட்குற, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை தெரியுமா, சர்ச்சுக்கு வந்தால் தான் ரவ தூங்குறேன். முடியும் போது நாங்கள் தட்டி எழுப்பி கூப்பிட்டு போனோம். ரவ தூங்குறாங்களா? 3 மணி நேரமும் தூக்கம்தான். ஏன் சொல்கிறேன், சபைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சில பேர் தூக்கம் இல்லையா, சரி அவங்க பலவீனத்தை நிமித்தமாக என்ன செய்கிறாங்க, சில பேர் தூங்குறாங்க, சில பேர் வயோபத்தி நிமித்தமாக என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. என்ன அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, உங்களுக்காக எனக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். அவர் கேட்குறதெல்லாம் என் நாம மகிமைக்காக என்னுடைய பிள்ளைகள் கிரியை செய்யுங்க. நீ எதை செஞ்சாலும் இது நிமித்தமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகுமா? நீ என்ன செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க, இது நிமித்தமாக கர்த்தருக்கு மகிமை இருக்கா? இது நிமித்தமாக கர்த்தர் மகிமை அடைவாரா? இது நிமித்தமாக கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? இது நிமித்தமாக கர்த்தர் என்னை மெச்சிக்கொள்வாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, இல்லை என்னை புறக்கணிப்பாரா? நான் யோசித்து பார்த்தா நான் அதை செய்ய மாட்டேன். ஆமென். அப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவனாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளவு வேணால் என்ன செய்யலாம், உங்களுக்கு ரொம்ப அவசரமான வேலையாக இருக்கலாம், எவ்வளவு வேணால் என்ன செய்யலாம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் நிமித்தமாய், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் குப்பையுமாய். இப்படி ஒருவர் எண்ணி அதை உலகத்தை ஓரந்தள்ளி கர்த்தரை முன்பதாக வைப்பாரானால் அவருடைய வாழ்க்கையில், இந்த பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவ்வளவும் அப்படியே வரும். ஏன்னா பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. அவர் சொல்ல அநேக காரியங்கள் நடந்தது, சுகம் உண்டாயிற்று, அநேக வியாதியஸ்தில் சுகமாக்குறார், அநேகருடைய காரியங்களை அவர் ஜெயமாக மாற்றுறார். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணி உலகத்தை தள்ளி கர்த்தர் முன்பதாக வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிக வசனத்தை, இன்னும் அநேக வசனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது கர்த்தருக்குரிய காரியம், முதல்ல கர்த்தரை தேடுகிற, இதை தவிர்த்த மீது எதை செய்தாலும் அது உலகபூர்வமான காரியங்கள் என்ன செய்கிறது, மாறி போகுது. ஆண்டவர் சொல்கிறார், இதில் நீ உலகத்தை நஷ்டம் என்று எண்ணணும், உலகத்தை குப்பன்னு என்ன செய்யணும், எண்ணணும். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக தன் உயிரை நஷ்டம் என்று என்ன செய்தார், எண்ணினார். உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை நஷ்டம் என்று எண்ணி அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்து என்ன செய்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்களும் நானும் நடக்க வேண்டிய வழியை, போதனைகளை, ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு கர்த்தர் நடத்த வேண்டிய பாதைகளை காண்பித்து கொண்டிருக்கிறார். நம்ம அதன்படி நடக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். முந்தி இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நீங்கள் அளவிட்டு பாருங்க. கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நிறைவேறுதல் எங்கிருந்து வந்ததுன்னா,
நான் உலகத்தை குப்பைன்னு எண்ணணும், ஆண்டவரை மேன்மையா எண்ணணும். அவர் அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக வளரணும். அவர் அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக வளரணும். உலகத்தில் 1000 கோடி எனக்கு லாபமாக வந்தாலும் அதை நஷ்டம்னு எண்ணணும். அல்லேலூயா. அதை நஷ்டம்னு எண்ணுனா, அதை விட்டா, அதில் உங்கள் இருதயம் போகாமல் நீங்கள் அதை விட்டீங்கன்னா அதை இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம் ஒருவன் தன் குடும்பத்தையாவது மனைவியாவது பிள்ளையாவது தகப்பனையாவது தாயையாவது விட்டவன் எவனோ அவன் என்ன செய்கிறானா? பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்தான், நஷ்டமும் குப்பையுமா என்னன்னா, அவரிடத்துல நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ? அவன் சொன்ன வார்த்தையில் ஆண்டவர் மெச்சி கொள்ளுகிறார். என் தாசனாக யோபு இப்பவும் உத்தமத்தில் என்ன செய்கிறான்? நிற்கிறான். அல்லேலூயா. உங்களை என்னை குறித்து ஆண்டவர் அப்படியாய் சொல்லணும், நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிற இறுதியும் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஆமென். உலகத்தை விட்டவன் எவனோ அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறவனா இருக்கிறான். உலகத்தை பிடித்து கொண்டவன் கர்த்தருடைய பார்வையிலே அவன் என்ன செய்கிறான்? ஆமாம், தள்ளப்பட்டவனா இருக்கிறான். அவனுடைய காரியங்கள் ஜெயமா இந்த உலகத்தில் இருக்கிறது போல என்ன செய்யலாம்? தோன்றலாம். ஆனால் முடிவு என்ன செய்யாது? அது ஜெயமா இராது. அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது ஜெயமா ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, முடிக்கும் போது ஜெயமா என்ன செய்யணும்? முடிக்கணும். அல்லேலூயா. இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. அவன் சொல்ற வார்த்தையில் என்னன்னா, நான் எனக்கு குறித்ததை செய்து முடிச்சிட்டேன். இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு வச்ச எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்தேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்து முடித்தேன். அவர் எனக்கு கொடுத்ததை அவருடைய நாம மகிமைக்காக செய்து முடித்தேன். அல்லேலூயா. இதை சொல்லுகிற தைரியம், அந்த இருதயம் உங்களுக்கு எனக்கு வேணும். ஆமென். உலகத்தை நஷ்டம்னா நஷ்டமாக தான் எண்ணணும். உலகம் ஃபுல்லாக அவன் பிழையாம் ஏன் விழுந்தான்னா, வீடு நிறைய ஆஸ்தியும் வீடு நிறைய பொண்ணும் வீடு நிறைய பொருளும் ராஜா உமக்கு கொடுத்ததினால்தான் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். ஆண்டவர் முதல்ல போய் சொல்கிறாரு, போகாதன்னு சொல்லிட்டாரு. ஒரு தரம் தான் என்ன செய்வார்? அல்லேலூயா. ஓயாமல் போய் அலட்டினா போன்றுவார். அப்புறம் பட்டயமும் கழுதையும் தான் என்ன செய்யும்? போகாதனா போகாத, இது வேண்டானா வேண்டாம் தான். ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி அதை தரணும் முடிவு பண்ணிட்டாருன்னா யாரும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. இவன் இந்த பாலாக் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் தானே உங்களை வாழ்க்கை ஃபுல் நடத்திட போகுது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தரிசனமான தீர்க்கமான வார்த்தை அதை விட இந்த பொன்னும் பொருளும் பெருசா? உலகத்தின் பூர்வமாய் உலகத்தின் பக்கமாய் போனவனுடைய முடிவு அவன் சொல்கிறான், நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேன். அவனுக்கே சந்தேகம் இருக்குது, என் மரணம் நீதிமான் மரணம் போல. ஏன்னா நான் அநியாயமாக என்ன செய்கிறேன்? செஞ்சிட்டேன். என் வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள், என் கிரியைகள் எல்லாம் அநியாயமாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே என்ன செஞ்சிட்டேன்? மாறி செய்கிறேன். போகாதன்னு சொன்னார், நான் மீண்டும் மீண்டும் போய் அலட்டினேன். என்னை போ சொன்னார், இங்கே வந்தோம். அவருடைய வார்த்தையை தான் அவர் நிறைவேற்றுறாரு. என்ன ஒரு வார்த்தை என்ன செய்யலை? பேச விடலை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தில் இருக்கிற முக்கியமான காரியங்களை நஷ்டம்னு என்ன முதல்ல பழகுங்க. இவைகள் இல்லைனாலும் என் ஜீவியம் இருக்கும், ஆனால் இவைகளினால என் ஜீவியம் என்ன செஞ்சிடும்? இதை நீங்கள் முக்கியம் நினச்சிங்கன்னா உங்கள் ஜீவியம் கெட்டு போயிடும், உங்கள் ஆத்மா கெட்டு போயிடும், உங்களுடைய உள்ளான மனிதன் என்ன செஞ்சிருவான்? ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்தை கிட்ட கூட என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. உண்மை. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தோடு ஒருத்தன் ஒத்த வேஷம் தரித்துட்டான், உலகத்தோடு ஒருத்தன் கலந்துட்டான், ஆனால் அவனுக்கு தேவனிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. ஒன்றுமே இங்கே இல்லைனாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான்னா அவனை சொல்லாரு, நித்திய பங்கை ஆண்டவர் என்ன செய்கிற அவனுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை சொல்லமா, நீரை போதும் நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர். ஓ, மண்ணுக்காக மாணிக்கத்தை, வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். அல்லேலூயா. நஷ்டமும் குப்பையுமா என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை 1000 கோடி உங்களுக்கு என்ன செய்யலாம்? வருமானமாக வரட்டும், லாபமாக வரட்டும், இலவசமாக வரட்டும், ஓசியில் வரட்டும், எப்படி வேணா வரட்டும், சண்டே எங்கே தான்? 1000 நாள் இருக்கிறத பார்க்கலாம்
சமூகத்தில் செல்லுங்க. ஒரு நாள் எங்க அப்பா சொல்வாரு, 100 நாள் கெட்ட பிள்ளையா வாழ்றதை விட ஒரு நாள் நல்ல பிள்ளையா என்ன செஞ்சிடணும், வாழ்ந்துட்டு போயிடணும். இல்லையா? நான் 100 நாள் வாழ்ந்துட்டேன், நான் 100 நாள் வாழ்ந்துட்டேன். நல்லவனா வாழ்ந்தியா? ஆண்டவருக்கு பிரியமானவனா வாழ்ந்தியா? கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தியா? உலகத்தை விட்டு நஷ்டம் வாழ்ந்தியா? இல்லை உலகத்தை பிடிச்சு கொண்டு கர்த்தரை உதாசீனப்படுத்தி வாழ்ந்தியா? எப்படி வாழ்ந்தாய்? ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையுள்ள பிள்ளையா வாழணும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன். ஆமென். அல்லேலூயா.